முக்கிய செய்தி. பொங்கல் பரிசு தொகுப்போடு 2000 ரூபாய் வழங்க கோரிய பாஜகவின் மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸ் தொடர்ந்திருந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டெஃபி இணைப்பில் இணைக்கிறார். ஸ்டெஃபி, பொங்கல் பரிசு தொகுப்போடு 2000 ரூபாய் வழங்க கோரிய பாஜகவின் மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. பொங்கல் பரிசு தொகுப்போடு 2000 ரூபாய் வழங்க கோரிய பாஜகவின் மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க ஸ்டெஃபி. ஸ்டெஃபியின் இணைப்பில் சிறிய தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது. பொங்கல் பரிசு தொகுப்போடு 2000 ரூபாய் வழங்க கோரிய பாஜகவின் மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பொங்கல் தொகுப்போடு 2000 ரூபாய் வழங்க கோரிய பாஜகவின் மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸ் தொடர்ந்திருந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டிருந்த நிலையில் பாஜக தொடர்ந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மனுவில் அவசர வழக்காக விசாரிக்க எந்தவிதமான முகாந்திரமும் இல்லை என தலைமை நீதிபதி ஸ்ரீராம் அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மனுவை அவசர வழக்காக விசாரிக்க கோரிய நிலையில் மனுவில் அவசர வழக்காக விசாரிக்க எந்தவிதமான முகாந்திரமும் இல்லை என தலைமை நீதிபதி ஸ்ரீராம் அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பொங்கல் பரிசு தொகுப்போடு 2000 ரூபாய் வழங்க கோரிய பாஜகவின் மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மனுவில் அவசர வழக்காக விசாரிக்க எந்தவிதமான முகாந்திரமும் இல்லை என்று தலைமை நீதிபதி ஸ்ரீராம் அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.